உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு துளசி. என்னால சரியான ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா ஒரு பக்கம் தாமினிக்கு வேற நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அதே நேரம் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தையும் பார்க்கணும்ல. ஒருவேளை ராதா மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா தாமினியோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். பாவம், அவ மனசொடைஞ்சு போயிடுவா இல்லையா? மனசுன்னு ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு தாமா மனசு உடைஞ்சு போகும். அந்த அந்த தாமினி கிட்ட மனசே இல்லையேமா. அவகிட்ட மூளை மட்டும்தான் இருக்கு. எப்படியெல்லாம் பிரச்சனை கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு நல்லா புரியுது துளசி. நானும் கொஞ்சம் சுயநலமா தான் நடந்துக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, நான் ஒரு அம்மாவாச்சே. நான் என்னோட குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா அதே நேரத்துல தாமினியோட கனவுகளை என்னால எப்படி கலைக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு தடவையா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. தாமினி மோகனுக்கும் சரியில்லாதவ, குஷிக்கும் சரியில்லாதவ, அப்புறம் இந்த வீட்டுக்கும் சரியில்லாதவ. ப்ளீஸ் துளசி, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஒரு தெளிவு கொடு. ஒருவேளை உன்னுடைய மனசுக்கும் ராதாதா மோகனுக்கு சரியான ஜோடின்னு நீ நினைச்சனா அப்போ தாமினிக்கு என்ன பதில் சொல்றது துளசி? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது தெரியப்படுத்து துளசி. ஓ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். துளசி, உன்னை என்னால பார்க்க முடியல, உன்கிட்ட என்னால பேச முடியல துளசி. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்ற. ஒரு மாமியாரா தான் மருமக கிட்ட பேசாம ஒரு தாய் தான் மக கிட்ட மனசார பேசுற மாதிரி தோணுது. ஆமாமா, என்ன கொஞ்ச நாளாவே நீங்க எனக்கு மாமியாரா தெரியல. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட அம்மாவா ஐடியா கேட்க வந்திருக்கீங்க. முதல்ல குஷிக்காக, அப்புறம் மோகனுக்காக. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி. அதுக்கு காரணம் நான் என்ன நினைச்சேனோ அதையே தான் நீயும் நினைச்சிருக்க. ஒருவேளை நம்ம மோகனோட வாழ்க்கைக்குள்ள ராதா மட்டும் வந்துட்டானா தாமினி நிலைமை என்ன ஆகும்னு தான் தெரியல. சரி பரவாயில்ல விடு, அவகிட்ட ஏதாவது பேசி சமாதானம் சொல்லிக்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தாமினி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நான் சொல்றத அவ நிச்சயம் புரிஞ்சுக்குவா. இதுக்கப்புறமா நான் என்னோட அடுத்த அடிய ரொம்ப நிதானமா தான் எடுத்து வச்சாகணும். இப்ப முதல்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோகனோட மனசுல என்ன இருக்கு? மோகன் மனசுல ராதா மட்டும் தாமா இருக்கா. ஆனா அவர் மனசுல இருக்கிறது அவருக்கே புரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.